கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 21 அதிகாரம் 3 உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இதே வார்த்தை ஆங்கிலத்தில் ரிச் blessings overflow with every encounter with you and you placed a royal crown of gold upon his head. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இதே இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது என்று நம்ம பார்க்கும்போது, தாவீது ராஜா தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அந்த 21 சங்கீதத்தின் 1 நம்ம பார்க்கிறோம், அங்கே கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அப்போ இந்த வார்த்தை எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே தேவனுடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறாராம். ஏன்னா அவருக்கு கிடைத்த வெற்றிகள் எல்லாம் தேவனுடைய பலத்தினால், தேவனுடைய வல்லமையினால் அவருக்கு உரியதாய் மாறிற்று அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல அங்கே அவர் மகிழ்ச்சியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த 2 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அது எதை குறிக்குது? 2 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் அங்கே தேவன் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதையும் அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறதையும் அங்கே ஜீவனை அவருக்கு கொடுக்கிறதையும் அங்கே சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிற காரியத்தையும் குறிக்கிறத பார்க்கிறோம். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவருடைய மன விருப்பத்தின் படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். அப்போ தேவனை அறிகிற அறிவுல இன்றைக்கு நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த 3 வசனங்கள் மூலம் அவருடைய நேச்சரை நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர் அவருடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாதிருக்கிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு உங்க மனசுல நீங்க என்ன விரும்புறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க, நீங்க என்ன அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க, இதை எல்லாவற்றையும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அன்றைக்கு பழைய உடன்படிக்கையின் கீழே இருந்த அந்த தாவீதுக்கு அந்த நிச்சயம் இருந்திருக்குமானால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு தூரம் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு சுதந்திரமாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்க இருதயத்துல அந்த சமாதானம் பெருகும், கிருபை பெருகும், எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபையும் நமக்கு உண்டாகும். அப்போ இன்றைக்கு உத்தம ஆசீர்வாதங்கள், அப்போ அவர் இன்றைக்கு நமக்கு உத்தமமான ஆசீர்வாதங்களோடு அவர் நமக்கு எதிர்கொண்டு வருகிறார். அது ஆங்கிலத்துல ரிச் blessings overflow with every encounter with you. அவர் நம்மளை சந்திக்கிற நேரம் எல்லாம் பிளெஸிங்ஸ்னால, ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ்னால நம்மை ஆசீர்வதிக்கிறாரா. நமக்கு என்ன, நம்ம தலையில ஒரு ராயல் கிரவுன் ஆஃப் கோல்டு, ஒரு சிரசில நம்ம பொற்கிரீடம், அது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய மேன்மையையும் மகத்துவத்தையும் வெற்றியையும் அது குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படித்தான் தேவன் இன்றைக்கு உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் உங்களுக்கு எதிர்கொண்டு வந்து உங்களுடைய சிரசில் அவர் பொற்கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். அப்போ அங்க ராஜா எழுதுற, அந்த ஆயுசுனாலதான் கேட்டேன், ஆனா நீரோ தீர்க்காயுசை கொடுத்தீர். அப்ப இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய ஆயுசுக்காக, உங்க குடும்பத்துல உள்ளவர்களுடைய ஆயுசு நாட்களுக்காக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அவர் என்னதை கொடுக்கிறாராம்? தீர்க்காயுசை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாராம். அப்போ நம்ம வேதத்துல பார்க்கிறோம், மீனை கேட்டா பாம்பை கொடுப்பேனோ, முட்டையை கேட்டா தேனை கொடுப்போம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆயுசுனால கேட்கும் போது நம்ம தேவன் எதை கொடுக்கிறாரா? தீர்க்காயுசை கொடுக்கிறாரா. நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க யாரெல்லாம் அதற்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட தீர்க்காயுசை கொடுக்கிற
தேவனாய் அவர் இருக்கிறார். லைஃப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட இருந்துதான் அந்த ஜீவன் வெளிப்படும். அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவனாய் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து நமக்கு தீர்க்காயுசை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கும்போது 5 முதல் 6 வசனங்கள் அந்த ராஜாவினுடைய வெற்றி அவருக்கு பெரிய மகிமையையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, தேவனுடைய தயவையும் அவருடைய நன்மையான குணங்களையும் அன்பான குணத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்குதுன்னு சொல்லி இந்த 2 வசனங்களும் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர், அவர் நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு சொந்தமாக படுகிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பினால் அவர் மகிமை எப்படி இருக்குதான், பெரிதாய் இருக்குதான், மேன்மையையும் மகத்துவத்தையும் உங்களுக்கு அவர் தருவார். உங்களை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறார். அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால், அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கிற அந்த ஜாய்ல உங்களை என்ன செய்யறாராம், அவர் ஃபில் பண்றாராம். கடைசி வசனம் மிக முக்கியமான வசனம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அது ஆங்கிலத்துல for the king trusts endlessly in you and he will never stumble, never fail. Your forever love never fails and holds him firm. அப்போ இது எதை சொல்லுது? என்லெஸ்ஸா ராஜா அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால அவன் என்ன செய்ய மாட்டானா, அசைக்கப்பட மாட்டானா. ஏன்னா அவருடைய நெவர் ஃபெயிலிங் லவ், அன்எண்டிங் லவ் அவனை என்ன செய்தான், உறுதியாய் பிடித்திருக்குதான். அதனால உங்களை யாரும் அசைக்க பண்ண முடியாது. ஏன்னா நீங்க உன்னதமானவருடைய தயவினால் நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை யாரும் அசைக்க அவர் விட மாட்டார். ஏன்னா அவருடைய தயவு உங்களை அசைக்க விட முடியாது அப்படிங்கிறது இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உத்தம ஆசீர்வாதங்களோடு அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் எதிர்கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒவ்வொருவருடைய சிரசிலையும் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறதற்காக வெற்றிகளையும் ஜெயங்களையும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பையும் அப்பா நீர் அவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறதையும் வெளிப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயுசை கேட்டால் தீர்க்காயுசை கொடுக்கிற தேவன் அப்பா, மன விருப்பத்தின்படி தருகிற தேவன் அப்பா, இந்த வார்த்தைகளின்படி அப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.